நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். மாயா வந்து நம்ம கார்த்திக்கிட்ட வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்கள காப்பாற்றுறதுக்காக ஜானகி வந்து அதிரடியாக களத்தில் இறங்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து நம்ம ரகுராமும் நம்ம இவங்க இருக்காங்கல்ல தனமும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, உனக்கு வந்து பிடிச்ச வாழ்க்கையை வந்து என்னால் அமைச்சு கொடுக்கலமா, அதனால் வந்து அப்பா வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் எதுக்குப்பா வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் எந்த தப்புமே பண்ணலப்பா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை தான்ப்பா நீங்கள் மன்னிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லைம்மா, என்ன இருந்தாலும் வந்து உன் கல்யாண விஷயத்தில் நான் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கலை, என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ தான் தெரியுது நான் வந்து அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ரகுராம் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பா விடுங்கப்பா, அதை பற்றியெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க, நடந்தது நடந்து போச்சு, அதை பற்றி ஏன் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, இனிமேல் வந்து உன்னை நான் ஃப்ரீயாக விட்டுறேன், உனக்கு படிக்கணும்னா படி, இல்லைன்னா நீ ஸ்போர்ட்ஸில் போய் நீ விளையாண்டு ஜெயிக்கணும்னா ஜெயி, அப்பா வந்து எதுவுமே ஒன்றுமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் சொன்னதே போதும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அது எல்லாத்தையுமே அந்த பக்கம் ஜானகி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ரகுராம் சிவராம் 2 பேருமே வந்து கோயிலுக்கு போயிருக்காங்க. அங்கே வந்து ஐயா பூஜை ஆரம்பிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அங்கே வந்து பூஜையை வந்து நம்ம ரகுராம் வந்து தொடங்கி வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. பூஜையெல்லாம் வந்து அங்கே சூப்பராக போய்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஜானகியும் மாயாவும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மாயா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பெரியம்மா, நான் மட்டும் தனியாக போகிறதான் சரியாக வரும், நீங்கள்லாம் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா, உன்னையே தனியாக விடுறதுக்கு எனக்கு வந்து மனசு கேட்க மாட்டேங்குது, அவன் வேறு வந்து கொலகார பாவி, அவன் என்ன பண்ணுவான்னு எந்த எந்த நேரத்தில் எது செய்வான்னு யாருக்குமே தெரியாது, நானும் கூட வாரனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, அந்த வீடியோ வந்து எப்படியாவது நம்ம அழிச்சிடணும், அழிச்சா தான் வந்து நம்ம தனத்துக்கு வந்து நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும், இல்லைன்னா அதை வச்சு அவன் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான், நம்ம தனத்தோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும், அதனால் இந்த ரிஸ்க்கு நான் எடுத்து தான் ஆகணும், தனத்தோட வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காகுது நான் போய் அந்த இடத்துல வந்து அந்த எப்படியாவது அந்த அவனை சந்தித்து அந்த வீடியோவை அழிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரிம்மா பார்த்து போயிட்டு வா, எதுவும் ஒன்றுனா உடனே வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி பெரியம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீனில் பார்த்துக்கிட்டோம்னா கார்த்தி வந்து சரக்கை போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி தனம் வந்து நம்ம கிடைக்க போகிறா, நம்ம வந்து தனத்தை அடைய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சந்தோஷத்தில் சரக்கை போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் தான் மாயா வந்து வந்துடுறாங்க. வெளியில் வந்துக்கிட்டு அப்படியே முக்காடெல்லாம் போட்டுட்டு மூஞ்சியெல்லாம் மறைச்சிட்டு வர மாதிரி காட்டுறாங்க. கதவை தட்டுறாங்க. வந்துட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை வந்து திறக்கிறாங்க. திறந்தவொடனே பார்த்தா முக்காடு போட்டிருக்காங்க. உள்ளவான்னு சொல்லிட்டு உள்ளே வர வச்சு கதவை பூட்டிடுறாங்க. ஆமாம் தனம், எதுக்கு வந்து இப்போ வந்து மூஞ்சியை மூடிட்டு வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, இல்லை யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு தான், ஏன்னா போன வட்டம் உங்கள் சித்தப்பா இருக்கான்ல, அவன் இங்கே வரைக்கும் தேடி வந்துட்டான், இந்த டைம் அவன்கிட்ட சிக்கிட்டோம்னா அவ்வளோதான், அதனால் வந்து நீ முக்காடு போட்டது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை தனம், என்னால் வந்து உன்னை பிரிஞ்சு வாழ முடியாது, என்னால் வந்து அவங்களோட சேர்ந்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கை, இல்லைன்னா வந்து எனக்கு வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், லூசு மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும், நான் லூசு மாதிரி பேசுகிறேன், நான் வந்து உன்னை அந்த அளவுக்கு வந்து லவ் பண்ணியிருக்கேன், இப்போ வந்து நம்ம 2 பேரும் தப்பு பண்ணுவோம், அப்போ தான் வந்து ஊர்க்காரங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சு நம்மளை சேர்த்து வைப்பாங்க, இல்லைன்னா நீ கதிர் கூட தான் சேர்ந்து வாழணும், உனக்கு பிடிக்காத வாழ்க்கையை தான் வாழணும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏங்க இவ்வளோ லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறீங்களே, பிறகு எதுக்குங்க வீடியோ எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. நான் வந்து உன்னை வீடியோ எடுக்கணும்னு நினச்சி எடுக்கலை, அன்றைக்கி செல்லை வந்து நான் சும்மா வச்சுருந்தேன், அது மூலயமா வந்து எப்படியோ ரெக்கார்ட் ஆகி வீடியோ எடுத்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, நான் வந்து உங்களை நம்ப மாட்டேன், இப்போ வந்து நான் வந்து உங்கள் கூட நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுன்னா எனக்கு வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோவை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு, நானே அந்த வீடியோ அழிச்சிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் தான் அழிக்கணும், என் கையில் கொடுங்க செல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே சரி இரு வாரேன் அப்படி சொல்லிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் வந்து லேப்டாப்பில் வந்து அதை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. நானாக வீடியோ அழிக்கணும், நான் வந்து நினச்சது அடைஞ்ச பிறகு இந்த வீடியோவை எல்லாருக்குமே நான் போட்டு காட்டிடுவேன், சோசியல் மீடியாலையும் போட்டு விட்டுருவேன், உங்கள் அப்பனும் உங்கள் அம்மாவும் வந்து தூக்கில் தான் தொங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் வந்து அப்லோடு பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து கொண்டு வராங்க. மொபைலை வந்து கையில் கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து திருப்பி வந்து கதிர் வந்து டக்குன்னு எடுத்துக்கிறாங்க. ஐயோ அவன் பார்த்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து யோசிக்காங்க. இல்லை நீ வந்து இந்த வீடியோ அழித்த பிறகு நீ நான் சொல்கிறதுக்கு ஓகே சொல்லலைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல கார்த்தி வந்து கேட்குறாங்க. இல்லைங்க, நான் வந்து கண்டிப்பாக ஓகே சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம மாயா சொல்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த பக்கம் வந்து நம்ம ஜானகி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் ஆளை காணுமே, என்னாச்சு ஏதாச்சும் தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அவங்க வந்து வீட்டில் அந்த பக்கமும் இந்த பக்கமும் பரபரப்பாக நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா கார்த்தி வந்து மொபைல் வந்து மாயா கிட்ட கொடுக்க போகிறாங்க. கொடுக்க போகிற நேரத்தில் பார்த்தா டக்குன்னு வந்து கை வந்து ஸ்லிப்பாகிடுது. ஸ்லிப்பானவொடனே அந்த மொபைல் வந்து கீழே விழுந்துருது. கீழே வந்தோடனே வேகமாக மாயா வந்து இந்த மொபைலை எடுத்துகிட்டு டெலீட் பண்ண போகிறாங்க. பார்த்தா நம்ம கார்த்தி வந்து மாயாவோட ஃபேஸை வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தவொடனே ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
ஏன்டா வீடியோ எடுத்து வச்சு என் தங்கச்சியை மிரட்டியா, உனக்கு தனம் வேணுமா தனம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து மொபைல்லேருந்து வீடியோ அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. டக்குன்னு பார்த்தா மொபைலை வந்து அங்கிட்டு கார்த்தி வந்து தட்டி விட்டுறாங்க. மொபைல் அந்த சைடு கீழே போய் விழுந்துருது. ஏய் நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னை யாரடி கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க. ஏய் இந்த வீடியோ முதல்ல அழிக்கிறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மொபைல் ஃபோன் எடுக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து கார்த்தி வந்து தடுக்கிறாங்க. 2 பேருக்குமே அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன சண்டை மாதிரி வருது. அதில் வந்து நம்ம கார்த்தி இருக்காங்கல்ல, கார்த்தி வந்து மாயா வந்து தள்ளி விட்டுறாங்க. மாயா போய் ஒரு பீரோல்லே போய் முட்டிடுறாங்க. முட்டின உடனே பார்த்தா அவங்களுக்கு வந்து தலையில் அடிபட்டுருது. அடிபட்ட இடத்துல அந்த இடத்துல மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே கார்த்தி போய் மாயாவை டக்குன்னு தூக்கி அந்த பெட்டில் வந்து படுக்க வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. படுக்க வச்சுட்டு பரவாயில்ல, நான் வந்து தனம் தான் வருவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா நீயே வந்துட்ட, நீ என்கிட்ட சிக்கிட்ட, என்னதான் இருந்தாலும் உன்னை அப்பப்போ தூரத்துலேருந்து ரசிச்சிருக்கேன், உன் அளவுக்கு வந்து என்கிட்டலாம் பேசுவியா என்னன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணாமல் விட்டுட்டேன். இருந்தாலும் தனம் வந்து கிராமத்து கட்டைனா, நீ வந்து அதாவது ஃபாரின் கட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா கதவை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் காட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அவனுக்குள்ளே ஜானகி வந்து மாசா என்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஜானகி வந்து மாயா வந்து கடைசியில் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அதோட பார்த்துக்கிட்டோம்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.